உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு கேசரி செய்கிறாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவை போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. மம்மி வந்து நெய் ஊற்ற போகிறாங்க. நல்லா மணமணலாம் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கிறாங்க. நம்ம வந்து சாமிக்கு செய்கிறோம். உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரும் சாமி பற்றி. குங்கெல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து எங்கள் மம்மி வந்து முந்திரி ஆட் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ மம்மி வந்து முந்திரியெல்லாம் வந்து உடைக்கிறாங்க. மம்மி வந்து ஓகே தம்பிக்கிட்ட கொடுக்குறாங்க முந்திரியெல்லாம் உடைக்க. அதுக்குள்ளே இதுமாரி ஆகணுமா, நல்லா பவுட்ரு மாரி ஆகணும் போல். அம்மா வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்தமாரி பாதியாக கட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா அது வந்து கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து முந்திரி கட் பண்ணிக்கணும். ஓகே நல்லா வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே மம்மி அதுக்குள்ளே முந்திரி வரத்துக்கு போகிறாங்க போல். முந்திரி, ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ஜெல்லி, ஃப்ரூட்டி. என் தம்பி இங்கே தான் நிற்கிறான். நாங்கள் வந்து ஓப்பன் டே போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்க நெய். நாங்கள் வந்து நானும் என் தம்பி வந்து ரெண்டுத்துலையுமே எல்லாமே பாஸ்ன்றதுனால என் டாடி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. பாருங்கள் முந்திரி எங்கள் அம்மா போட்டு போயிட்டாங்க. கீழே காய்தா? கேஸ் ஆன் ஆகிருக்கா? சாமிக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. விடு பல்லு உள்ள சாப்பிடு. மம்மி வந்து எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. ஓகே நல்லா வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தட்டு போட்டு கூட மூடி வச்சுக்கோங்க. எங்கள் மம்மி மூடல நினைக்கிறேன். மம்மி வந்து ஏலக்காய் இதெல்லாமே எடுத்துட்டு வராங்க. நான் வந்து பிளேட் கொடுக்க போறேன். நான் வந்து எல்லாருக்கும் பூ கொடுக்க போறேன். ஓகே அடுத்து பற்ற வச்சாச்சு. ஏலக்காய் போட்டாச்சு. திராட்சை போட்டுக்கணும். அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு. இது அதுக்குள்ளே கிண்டி விட்டுக்கோங்க. எடுத்துட்டாங்க. அது ஒரு ஓரமாக போட்டுக்கணும் போல். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறாங்க எங்கள் மம்மி. நீங்களும் அதேமாரி மாற்றிக்கோங்க. பாருங்க மாற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். அதேமாரி இன்னொன்று போட்டிக்கணும். ஃபஸ்ட்டு பண்ணாமல் தான் இப்படியும் பண்ண போகிறோம். ஏன்னா பத்தாதுல ஒரு கடாயில், அதெல்லாம் பண்ணும். மம்மி வந்து வறுத்துக்கிறாங்க. இதை முந்திரி திராட்சை ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருவீங்களாம். ஆட் பண்ணி ஒரு தட்டில் வச்சுப்பீங்களா.
எங்கள் சித்தி வந்து பிரிஞ்சி செய்கிறாங்க, எங்கள் மம்மி வந்து கேசரி செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. ஓகே, குட்டியாச்சு. இது எடுத்து ஒரு தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கணும். மணலாம் ஓரம். ஓகே, இந்த ஆயில் எல்லாமே அப்படியே ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும். கோயிலில் போயிட்டு எல்லாரும் பிரசாதம் கொடுக்கணும், எல்லாம் அடிச்சுப்பாங்க. அது ஒரு வீடியோ போடுறோம். அம்மா எல்லாரும் உட்காந்து சாமி கும்பிடுவாங்க, குங்குமம்லாம் போடுவாங்க. நாங்கள் தான் கொடுப்போம் தொன்னை எல்லாம். குட்டி பசங்களாம் வருவாங்க. ஆமாம், குட்டி பசங்களாம் வருவாங்க. தம்பி தங்கச்சி. ஆமாம், அவங்க வீடியோவில் காமிக்கிறோம் ஃபேஸை. அப்படியே பார்த்துக்கிட்டே சமைக்கலாம் எங்கள் வீட்டு சேனலில். ஃப்ரூட்டி கொட்டுறாங்க. ஆமாங்க, ஃப்ரூட்டி. ஏலக்காய் இன்னொரு ஏலக்காய் பாக்கெட். எங்கள் அம்மா ஏலக்காய் வந்து அடிக்க போகிறாங்க போல. என் கிச்சனை பற்றி ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன் நான். ஓகே, எங்கள் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறாங்க. நல்லா பவுடராக இருக்குது. ஓகே, 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பண்ண கடாயிலே. உங்கள் பசங்க எல்லாமே ஏதோ உடச்சிட்டு இருக்காங்க. 1 டம்ளரில் தண்ணி. இன்னொரு பாக்கெட் ஏதோ கொட்ட போகிறாங்க. சர்க்கரையா இது ஏதோ இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கணும். திராட்சை முந்திரி எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும். ஏலக்காய் எல்லாமே ஏதோ கட் பண்ணி எடுத்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் கலர் பவுடர் போட்டுக்கிறோம் தண்ணியில. கட்டாத கேசரி பவுடர். இப்போ கேசரி வந்து நல்லா மணலாக ரெடி ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அங்கே போனோடனே மணி வந்து 3:42 ஆகுது. நாங்கள் வந்து 6 மணிக்கு போய் கொடுப்போம். அப்போ நல்லா கெட்டி ஆகிடும். கிட்ட போக முடியாது, கேஸ் இருக்குது. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதிலே கொட்டிக்கணும். நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அந்த தண்ணியே அப்படியே கேசரி ஆகிடும். இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்கள் மம்மி 2 டம்ளர் ஊற்றினாங்க. சின்ன டம்ளராக இருந்தால் 3 ஊற்றிக்கோங்க. பெரிய டம்ளர் இருந்தால் 2 ஊற்றிக்கோங்க. எங்கள் மம்மி பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. பசங்க வந்து இந்த ஏலக்காய் எல்லாமே அரைச்சி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாத்திரம் இருந்ததுல அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் மறுபடியும். கேசரி நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கு.
அது என்ன தெரியல. என்ன வெள்ளை கலர் சக்கரை. சக்கரை அதோட கேசரி பவுடர். இங்க பாத்தியா வட்டல் வட்டல் எங்க மம்மி வந்து என்னென்ன போறாங்க, முந்திரி, வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை நல்லா அந்த ப்ரௌன் ஆனோடனே நீங்க வந்து எடுத்து அதை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பேசினே இருந்தாதான் வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டா போகும். ஓகே, அந்த வறுத்து வச்சதை வந்து அப்படியே எடுத்து கொட்டிக்கினாங்க. இப்போ நல்லா ஹீட் ஆகணும். எல்லாத்துமே பாஸ் எல்லாத்துமே பாஸ் சயின்ஸ்ல பயந்துனே குட்டி பசங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரூட்டி கொட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் ஃப்ரூட்டி வேணுமோ அந்த ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். எங்க மம்மி வந்து எல்லோ கலர் ஃப்ரூட்டி சேர்த்துருக்காங்க. ஆரஞ்சு இருக்கும், எல்லோ இருக்கும், ரெட் இருக்கும். ஒரு வீடியோல எங்க அம்மாவையும் காமிக்கிறேன். ஜீனி சக்கரை ஜீனி எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, நல்லா பாருங்க, கெட்டி ஆயிடுச்சு. அது அப்படியே பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு குண்டாலையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தா அது அங்கே நிறைய பேர் அடிச்சுக்கின்னு வருவாங்க, பேசிட்டே தான் இன்ட்ரெஸ்டா போகும். சோத்துக்குன்னே வருவாங்க. ஏலக்காய் போட்டுக்கிறாங்க. அது மாதிரி நல்லா இதே அதுவும் கெட்டி ஆகணும். இங்க பாருங்க, நல்லா பாயசம் மாதிரி ஒரு குண்டா, இன்னொரு வந்து கட்டியா இருக்கு. எங்க ஊர் தான் फ्रेंड्स இவங்க லைட் போடாம இருட்டிலே எடுக்கறாங்க फ्रेंड्स. இப்பதான் फ्रेंड्स வெளிச்சம் வரும். இது வந்து குண்டா ஆஃப். இது வந்து புகை போறோம். பாருங்க, குண்டா பைப் ஆட்டுனா. இப்போ வந்து இதுவும் கேசரி ஆயிடுச்சு. ஒன்னு வந்து பாயாசம் மாதிரி இருக்குது, இன்னொன்னு வந்து கட்டியா இருக்கு. ஒரு பாயாசம் தான் குடுறோம். அப்பா கை வலிக்குது, இறங்கடா. கொஞ்சம் நிறைய பேர் ஒட்டி கேட்டு இருக்காங்க. நாங்க பேசுறது எல்லாமே நெய் மணல் மணலான. இதுவும் அப்படியே கெட்டி ஆயிடும் நீங்க சூடுல வைக்கிறது. நாங்க வந்து கோயில் குங்காபிஷேகம், ஸோ அதில் தான் செய்கிறோம். கொலு பூஜை. அங்கே பிரசாதம் வாங்குறதெல்லாம் காமிக்கிறேன். எல்லாருமே பூஜை போடுவாங்க சாமிக்கு. பாட்டுலாம் பாடிட்டு பூ போட்டு குங்குமம் போட்டு பண்ணுவாங்க. லாஸ்ட்டு தான் நாங்கள் வந்து 3வது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பண்ணாங்க, செகண்ட் ஒருத்தவங்க பண்ணாங்க, நாங்கள் 3வது அன்னபூர்ணிக்கு பண்ணுறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு சாமிக்கு, தேர்ட் ஒரு சாமிக்கு, ஃபோர்த்து சரஸ்வதி சாமி, படி கொடுக்குற சாமி, ஃபோர்த்து காசு கொடுக்குற சாமி, அந்தமாரி லைனாக கும்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் எங்களோட வீடியோ தேடி வரும். பாய்.